ஹலோ ஹனீஸ், நான் வுட்லேண்ட் ஏஞ்சல். எங்கேயும் கதல் எப்போதும் கதல் அப்படின்ற சீரீஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த ஷென்னி வந்துட்டு லீஜினை பார்த்து நான் உண்மையாலுமே காதலிச்சேன்னு சொல்கிறதோட அப்படியே இறந்து போயிடுறாங்க. அந்த குழந்தைய வந்துட்டு நம்மளுடைய பிரின்சஸ் தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ லீஜன் இருந்துட்டு பிரின்ஸ் எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்டு ஹீரோவை தேடி வராங்க. இங்கே பாருங்கள், இது நீங்கள் மூவி ஒன்க்காக தானே எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னும்போது, நீ எதுக்கு எங்கள் விஷயத்தில் தலையிடுற அப்படின்னு. நான் உங்கள் விஷயத்தை தலையிடுறதுக்காக விரும்பலை, ஆனால் நீங்கள் என் பையனுக்காக அந்த மூலிகையை கொடுத்துருக்கிறதுனால சொல்கிறேன். நீங்கள் இப்போ இந்த மூலிகையை கொண்டு போய் மொய்வானை எழுப்புனீங்க அப்படின்னா அந்த சோல் வந்து அங்கே மேஜிக் பெல்லை வந்து மூடி இருக்கு இல்லையா, அந்த சீலை வந்து உடஞ்சி போயிட்டோம். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவோட வெசல்ஸே பவர் வெசல்ஸே நாங்கள் 3 பேர் தான். நாங்கள் 3 பேரில் எங்கள் அண்ணன் இறந்துட்டாங்க. அதனால் அவர் சீக்கிரமாக வெளியே வந்துடுவார். அப்படி வெளியே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்மளோட மோய்வானை வந்து அதை சீல் பண்ணுறதுக்காக ஹீரோயின் விட மாட்டா, அவள் தான் செய்வா. ப்ளீஸ் நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவரை எழுப்புங்க அப்படின்னா, சரி நான் அதை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து கிளம்பிடுறாரு. இந்த மாதிரி அண்ணன் இறந்துட்டான்ற விஷயமும் நமக்கு ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அந்த சமயத்தில் நம்மளோட பிரின்சஸ் வந்து ஜிலான்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிலான் வந்து சொல்கிறாரு, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னே. ஹீரோயின் வந்து இந்த பிரின்சஸ் வந்து எனக்கு இதெல்லாம் தெரியும், சரி நீ என் பின்னாடி வராது அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. ஜிலானும் சரின்னு போயிட்டுறாரு. ஆனால் இவங்க வந்து நேராக குலனுக்கு வராரு. குலனுக்கு வந்து அப்படியே தடுமாறி இருக்கும்போதே அப்போ அந்த செகண்ட் சீனியர் வந்துட்டு யார் அது இங்கே குலனுக்குள்ளே வந்திருக்கிறது அப்படின்னோடனே இவர் திரும்பி பார்த்தோன்னே இவர் மாஸ்டர்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் நான் வந்து க்ரௌன் பிரின்ஸ்ன்னு சொன்னோன்னே, சரி உங்களுக்கு என்ன வேணும்னா இந்த மாதிரி மருந்து செய்கிற இடத்துக்கு நான் போகணும் அப்படின்றாங்க. உடனே அங்கே போகும்போது அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு நான் வந்த விஷயம் இங்கே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவரோட பவரை வச்சு அந்த மூலிகையை வந்து அவர் வந்து சரி பண்ணுறாரு. தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையுமே அது கொடுத்துட்றாரு. அந்த சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பைச்சியா நான் உனக்காக கடைசியாக செய்ய போகிற ஒரே உதவி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு அவர் அப்படியே மயங்கி விழுந்துறாரு. ரொம்ப டயர்டாயிடுறாரு. ஆனாலும் அந்த மருந்து எடுத்துக்கிறாரு. அதே வந்துட்டு இங்கே கட்டுறாங்க. நம்மளுடைய ஃபஸ்ட்டு சீனியர் வந்துட்டு நம்மளுடைய ஹீரோயின்கிட்ட கேட்குறாங்க, உனக்கும் ஹீரோக்கு கல்யாணமாமே அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்துட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னோடய பவர்ஸ் ரொம்ப கம்மி இல்லையா, அவங்க வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கே, அதை செய்கிறதுக்குள்ளே எனக்கு அந்த பவர்ஸ் தாங்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. பார்த்தியா உன் பவர் எங்கே வரைக்கும் நீ வந்து ஒழுங்காக கல்டிவேஷன் பண்ணது எதையெல்லாம் வந்து பாதிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறார். பீச் ட்ரீ ஹுட்டில் வந்து ஹீரோ வந்து அப்படியே தடுமாறிட்டு வந்து விழுகிறாரு. அதை பார்த்த ஜியான் வந்துட்டு என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை பைச்சியன்ட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுறாரு. உன் உயிரை விட இந்த ஒரு பொருள் ரொம்ப முக்கியமாடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே கூப்பிட்டு அவங்கள எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. அதே இங்கே ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபஸ்ட் பிரின்ஸ் எழுந்திரிச்சோன்னே சரி இப்போ பரவாயில்லையா அவங்களுக்கு, சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், செகண்ட் சீனியர்கிட்ட சொல்லிடுங்க நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், என்னை எழுப்ப வேண்டான்ட்டு அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீ பத்திரமா போய் படு அப்படின்னு அவரும் சொல்கிறார். அதே இங்கே ஹீரோக்கு கை போயிடுச்சு இல்லையா, அதை வந்து ஒரு தாமரை தண்டு வச்சு அவர் சரி பண்ண பார்க்குறாரு. அப்போ ஃபோர்த் பிரதர் வந்துட்டு இதில் வாழெல்லாம் பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. எதுவும் பண்ண முடியாது, நான் அசைக்கவே முடியாது, சும்மா தான் இருக்கும் அப்படின்னு. அப்புறம் இதுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு. அவன் பார்க்க அழகாக இருக்க வேண்டாமா, அவன் ஒரு க்ரௌன் பிரின்ஸு, உன் தங்கச்சியோட புருஷன், அழகாக இருக்கணும்ல, அதுக்கு தான் வைக்கிறேன் அப்படின்னு. உடனே ஓஹோ ஆமாம் அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. அதே ஹீரோயின் வந்து படுத்து தூங்குறதுக்கு வந்தபோது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நாம் போய் அந்த ஃபங்கஸ் எடுத்துகிட்டு வரணும், தன்னோட பவர்ஸ் வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா கதவை திறந்துட்டு யாரும் வராங்க. யார் அது திறந்தது நம்ம பவர் அப்படின்னு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, சீனியர். அவர் வந்து என்ன அவர் கூட வந்து இவங்க 2வது அண்ணன் வந்திருக்காங்க. இந்த மாதிரி உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்தமாப்பா அப்படி சொல்லி கேட்டோன்னே, அது ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்ட்டு இவர் ரொம்ப அப்படியே ஷை ஆகுறாரு. அப்போ சொல்கிறாங்க, என்னன்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி ஆகணும், யாரை வேணாலும் நான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னும் போது அப்போ வந்து செகண்ட் பிரின்ஸ் சொல்கிறாரு, அதாவது நம்ம சீனியர் ஃபஸ்ட் சீனியர் சொல்கிறாரு, அப்படின்னா நம்ம இங்கேயே ஒரு சுய வர மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்ம வெளியே போய் பேசலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்புறம் இவங்க வந்துட்டு அங்கேருந்து தப்பிச்சுட்டா எப்படியோ இங்கே மாட்டிக்குவ பைஃபின்ச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா டீஜன் வந்து அவங்களுடைய இப்போ வந்து ஹெவன்லி பேலஸ் போயிட்டார்ல, ஹியூமன் வேல்ல இருந்த பேலஸ்க்கு அவர் வந்து பார்க்குறாரு. அந்த இடத்துல ஹீரோயின் அதாவது பைஃபின்ச்சோ அங்கே இருக்க மாதிரி இருக்குது. அந்த கொலுசு சத்தம் கேட்குது. அதை பார்த்தோன்னே அவர் திரும்பி பார்த்தா அவங்க நிற்கிறாங்க. அப்படியே இருந்துட்டு, இந்த இடம் நல்லா இருக்குல்ல, நம்ம இன்றைக்கி வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டுகிட்டே அங்கேருந்து வராங்க. இவங்க தொடலான ஆசை அப்படி வரும்போது அப்படியே அவங்க மறைஞ்சிட்டாங்க. நான் சொன்னேன்ல டீஜன் க்ளவ் வந்துச்சுன்ட்டு. அப்புறமா அவங்க வந்துடுறாரு. வந்தோடனே சிமின் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இப்போ வந்து பைஃபின்ச்சுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம், அவங்களுக்கு வந்து எல்லாம் சுயம் வர மாதிரி வச்சுட்ருக்காங்க அப்படின்னா, இதையும் இப்போ நீ என்கிட்ட சொல்கிற அப்படிங்கிறாரு. கேஷுவலாக பேசும்போது தாங்க இதை நான் சொன்னேன் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி இந்தா இதை கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல் இருக்கும்ல அதை வந்து அவங்க கையிலேயே கொடுத்து விட்டுறாங்க. இதை கொண்டு போய் அவன் கையில் கொடுத்துருப்பணும், எதாவது சொல்லணுமானே, எனக்கு உனக்கு இருந்தது இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துரு அப்படின்றாங்க. அதை கொண்டு இங்கே பார்த்தீங்கன்னா பைஃபின்ச்சுக்கு பக்கத்தில் எல்லோரும் வந்து அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு, நாங்களும் ஒரு மாப்பிள்ளைங்க
அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் சிமின் வராங்க. ரொம்ப சந்தோஷமாக என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படி கேட்கும்போது இந்த மாதிரி தீஜன் ஒன்று கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லோன்னே அந்த இதை பொருளை திறந்து பார்க்கும்போதே இவங்களுக்கு கையெல்லாம் நடக்குது. திறந்து பார்த்தோன்னா அவங்க அந்த பழசு நடந்ததை நினச்சி பார்க்குறாங்க. நீங்கள் இது எந்த மறந்துடக்கூடாதுன்னு சொன்னதை. அதை பார்த்தோன்னே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோடனே இவங்க அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி தீஜன் நின்றுருக்காரு. பார்த்தோன்னே உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கா அப்படின்னோடனே அப்போ வந்து அந்த சொன்னது எல்லாமே நான் எனக்கு தெரியும் ஹியூமன் வேர்ல்டில் இருந்த ரொமான்ஸ் ஹியூமன் வேர்ல்டில் முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னோடனே தீஜர் அதை சொல்லி பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாரு. இது எதுக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல, அந்த டைமில் நான் என்ன சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படி சொல்லிட்டு பைபிள்ஸ் கேட்கும்போது அவங்க வந்து அதை வந்து பழைய விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. நீங்கள் இதை மறந்துடவே கூடாது, எனக்கு எந்த கிஃப்ட் வேண்டாம், நீங்கள் வந்து சாகிற வரைக்கும் இதை உங்கள்கிட்டயே ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. தெரியுமே அப்படிங்கிறாரு. அப்புறம் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாரு நான் ஒன்று சொல்கிறேன், எதுவுமே நடந்துட கிடையாது, இதுவும் உனக்கு முடிஞ்சு போச்சு, இங்கே நடந்தது இங்கேயே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அவரை போயிடுறாரு. மீனை தேடி வராதுன்னு சொல்லிட்டு அதே இவங்க வருத்தத்தோடு அழுதுகிட்டே அவங்க வீடு வராங்க. ஆனால் அவங்க அப்பா அங்கே ஆல்ரெடி இருக்கார். அவர் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பா நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. சரிம்மா அப்படிங்கிறாரு. சரி நான் போகிறேன் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னா அவர் ஒன்றுமே பேசலை. அப்படின்னா இவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல. அதுக்கப்புறம் உடனே இங்கே ஜியானையும் நம்மளுடைய 4th பிரதரையும் கட்டுறாங்க. ஹீரோ அப்போ தான் கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. முழிச்சு பார்த்துட்டு அப்பா உன் கையை அசைச்சுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்படியே தூக்கி பார்க்குறாரு. கையை அசைக்கவே முடியலன்னு. இன்னும் ஒரு 2000 வருஷமாவது ஆகும்பா, நான் ஏதோ வச்சுருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க எழுந்திரிச்சு ஐயோ என்ன டைம் ஆச்சு, என்ன நாளாச்சு, ஹீரோயின் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவெல்லாம் அங்கேயே தான் இருப்பா, இந்நேரம் ஒன்றும் இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் உங்ககிட்ட கொடுத்த மருந்து அப்படின்னு அந்த மருந்தை நீங்கள் வந்து அவகிட்ட கொடுத்துருங்க, நீங்களே தான் போய் எடுத்துகிட்டு வந்ததாக சொல்லுங்கள். நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி நான் அந்த ஃபங்கஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், அதனால தான் உன் கையில் அடிபட்டுருச்சா, அந்த பாக்ஸ் கிங்குக்கே போன தடவை போனப்போ அடிபட்டுருந்துச்சு, அதனால தான் இப்போ உன் கை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை லீஜின் தான், லீஜினோட பொண்டாட்டி அங்கே வந்திருந்தாங்க, அவங்கள காப்பாற்ற போகும்போது தான் என் கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. லீஜின் அங்கே வந்திருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஜியான் வந்து கேட்டு வச்சுக்கிறாரு. ஏயா நீயே கொண்டு போய் கொடுக்கலாம்னா இல்லை நான் கொடுத்தேன்னா வந்துட்டு அவன் நன்றி கடன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் ஏதாவது பாதிச்சுட்டு இருக்கும், அதனால தான் நீங்களே கொண்டு போய் கொடுங்க, நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் மோய்வானை காப்பாற்றுற பிஸியில் உங்களை எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவரும் உனக்கு நீ நல்லா தெரிஞ்சுதான் பேசுகிறியா, இப்போ மோய்வான் எழுந்திரிச்சானா அந்த பவர் வந்து சீல் பண்ண பவர் வந்து உடஞ்சிரும், அப்போ வந்து அவன் வெளியே வந்துடுவான் அப்படின்னோடனே 70,000 வருஷத்துக்கு முன்னாடி மோய்வான் சீல் பண்ணார். 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஹீரோயின் சீல் பண்ணாங்க. யாராவது ஒருத்தர் திரும்ப சீல் பண்ணி தானே ஆகணும். சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. அப்போ வந்துட்டு நம்மளுடைய 4th பிரதர் வந்துட்டு நான் போய் அவங்ககிட்ட சொல்கிறேன் ஹீரோயின் உண்மையாக தான் அவளை லவ் பண்ணுறா அப்படின்றாங்க. இங்கே பாரா பூக்கள் அதுவாக பூக்கிற மாதிரி காதலும் அவங்களா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே இவர் ஹெவன்லி பேலஸ்க்கு வந்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. உடனே அந்த 2 அசிஸ்டண்ட் இருப்பாங்களா, அவரை ஒருத்தரை கூப்பிட்டு ஆலியை சென்னுவை கூப்பிட்டு வெளியே போக சொல்லு, அங்கே இருக்க சுகர் கேன் எல்லாம் ஹியூமன் வேர்ல்டில் இருக்க ஒரு இடத்துல சூப்பராக இருக்கும், அதை போய் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக அங்கேருந்து கொஞ்ச நாள் கழித்து வர சொல்லு அப்படின்றாங்க. என்னதே இப்படி சீக்கிரம் போ அப்படிங்கிறாரு. உடனே இன்னொரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இங்கே பாரு நான் போயிட்டு அந்த 4 பீஸ்டையும் கொண்டுட்டேன், என்னோடய பவர்ஸ் ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சின்னு சொல்லு, அங்கேருந்து மூலிகையெல்லாம் அழிச்சிட்டேன்னு சொல்லிவிடு, அந்த இதையவே நான் அழிச்சிட்டேன் என் பவரை வச்சுன்னு சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மங்கி விழுந்துட்டுறாரு. அப்புறம் அந்த குட்டி பையன் வந்து கேட்குறான் உண்மையாலுமே எங்கள் அப்பா போக சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமாக ஆமாம் அப்பா கல்யாணம் ஆகலை அதனால் சந்தோஷத்தை சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி சென்னியும் சொல்லவும் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக போயிடுறாங்க. அப்புறம் இவங்க வந்து அந்த அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாரு கிங்குக்கிட்ட இந்த மாதிரி அவருக்கு அடிபட்டுருச்சு, அந்த பவர்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டதுனால அவர் அப்படியே ஃபுல்லாக மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னே அவங்க அம்மா வந்து ஹீரோட அம்மா வந்துட்டு அழுகுறாங்க. ஏன்டா அந்த ஃபங்கஸ் அங்கே இருக்கிறதுனால உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா உன்னுடைய பவர்ஸ்லாம் இப்படி ட்ரைன் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹீரோயின்கிட்ட வந்து ஜியான் வந்து அதை கொடுக்குறாரு. இந்தம்மா அவனோட மூலிகை அப்படின்னே உனக்கு தெரிஞ்சிருச்சா நான் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறேன்னு. என்னது பவர்ஸை யூஸ் பண்ண போறியா, ஆல்ரெடி நீ எல்லா பவர்ஸையும் அவனை சீல் பண்ணுறதுக்கு வச்சுட்ட, இப்போ திரும்ப நீ கொடுக்குறேன்னா அது எப்படி, சரி விடு எனக்கு அதெல்லாம் தெரியல, ஆனால் நான் இதை போய் எடுத்துகிட்டு வந்தேன் என்னோடய பவர்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன் நீ ஏன் வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அவங்க அப்படியே சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எங்கள் மாஸ்டருக்காக நீங்கள் இத்தனை செஞ்சுருக்கீங்க, என்னுடைய நன்றி நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குமிஞ்சு முட்டிப்பட்டு வராங்க. வேண்டாம் ஏதோ ஹெவன்லி லார்டுக்கு நான் கொடுக்க வேண்டிய ஒரு நன்றி கடனாக நான் இதை செஞ்சேன் நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே இங்கே கொண்டு வந்து அவங்க அந்த மருந்தை கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே அவர் மயங்கி விழுந்துடுறாரு. அதை பார்த்தோன்னே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. அப்புறம் அவங்க தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது மாஸ்டர் திரும்ப எழுப்ப முடியாதான் நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறாங்க.
அதே அந்த பிரின்சஸுக்கு வந்து டீமன் வேர்ல்டுக்கு வர வரைக்குமே இவங்க வந்து பின்னாடியே வந்திருப்பாங்க. கோஸ்ட் வேர்ல்டுக்கு வர வரைக்குமே ஜிலான் வந்து பின்னாடியே வந்திருப்பாரு. அவங்க அங்கே உள்ளே போனோடனே அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக சீல் பண்ணி விட்டுருப்பாரு. நீ வந்து பயப்படாமல் நிம்மதியாக இருன்ட்டு. ஆனால் அந்த பிரின்சஸ் அதையுமே பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் வந்து குள்ளனுக்கு வந்துட்டார். குள்ளனுக்கு வந்தோன்னே அந்த செகண்ட் சீனியரை பார்த்துட்டு, என்னங்க பைஃபன்ஸுக்கு கல்யாணமா, நீங்களாம் போய் சேர்ந்துக்கலையா அப்படின்னு, ஏன்டா நீ சேர்ந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் எப்பவும் போல் கேஷுவலாக பேசுகிறாங்க. அதே கோஸ்ட் வேர்ல்டை கட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த ஷென்யூவோட குழந்தை இருக்குது இல்லையா, அதை வந்து தன்னுடைய பிரின்சஸ் இருக்காங்களே அவங்க எடுத்துகிட்டு, நீ தான் அரசர், நான் அப்படி இல்லைல்ல, நான் என் பவர்ஸை கொடுத்து அந்த மருந்தை உருவாக்கி நான் உன் பையனை காப்பாற்றுறேன் அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் அவனை பார்க்குறதுக்காக லீஜினை பார்க்குறதுக்காக மீகு வராங்க. மீகு என்ன சொல்கிறாருன்னா, உங்களை வந்து பிரின்ஸ் காப்பாற்றினாராமே, அதுக்காக நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அவங்க அங்கேருந்து ஹீரோயினை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் இருந்துட்டு, நீ எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க, என்னது இது அப்படின்னு. ஓ சோல்ஜேடா, எப்படி நீங்கள் இது வாங்கினா, எதனால அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி ஜிலான் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து என்கிட்ட சொன்னார். நான் போய் அதை வாங்கிட்டு வர சொல்லி நான் போய் வாங்கிட்டு வந்தேன். என்னான்னு சொல்லி வாங்கினேன், ஹீரோ வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி லீஜினை எங்கேயோ காப்பாற்றாரா, அதுக்கு நன்றி கடன் செலுத்துறதுக்காக நீ இதை கொடுன்னு சொல்லி வாங்க சொன்னேன், நான் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாங்க. என்னது, லீஜினை வந்து ஹீரோ காப்பாற்றினாரா, எப்போ அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், அந்த கொடுத்துருக்க மருந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமா, இது ஜேர்டு நீங்கள் வச்சிங்கன்னா தான் அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா, 2-3 நாள் அவர் எழுந்திரிச்சிடுவாங்க. இதுதானே நீ ஃபஸ்ட் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் அமைதியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க மீகோ. அப்போ வந்து ஹீரோ என்ன சொல்கிறாங்க, ஹீரோவோட மேட்ரை நான் அப்புறமா வந்து ஜிலான்ட்ட கேட்டுக்கிறேன், இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.